ஆக மொத்தம் தண்ணி பாய்க்க முடியாம போயிடுச்சு. அதான் நைட்டு காவலுக்கு தோட்டத்துக்கு போறேன். வரி அப்படி நீ டூட்டிக்கு போலியா? போனோம். நம்ம போற கான்ஸ்டபிளுக்கு இப்ப போனா என்ன? ஏன் மாப்பிள இன்னும் உனக்கு போஸ்டிங் கிடைக்கல? டேய் இப்பதான் ஒரு ட்ரைனிங்கா எடுத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் எஸ்ஏ ஆயிருவேன். எஸ்ஏ ஆயிட்டு பாரு அடுத்து டக்கு டக்குன்னு மேல போயிருவேன்டா. நீ இன்னும் கான்ஸ்டபிள்ல தானே இருக்க. அது சொல்லிக்கிட்டு இருக்காடா. அதெல்லாம் நான் மேல போயிருவேன். உன் தம்பி உனக்கு மேல பாஸ்டா போயிருவான் போலுக்கு. அவன் போஸ்ட் கோட்டையில உள்ள போறான். ஆனா ஒண்ணு சரிமா, உன் தம்பி நின்னு அடிக்கான் தெரியுமா கபடியில. அவனை அடிச்சுக்க இந்த ஊர்ல எவனும் கிடையாது. அது என்னமோ உண்மைதான். பிளாட்ல அவனை அடிச்சுக்கவே முடியாது. நான் 500 ரூபாய்க்கு இப்போ எங்கே போவேன்? யார்கிட்ட போய் 500 ரூபா கேட்பேன்? இன்னைக்கு தண்ணி ஊற்றலைன்னா அப்புறம் 3 தான் தண்ணி ஊற்ற முடியும். இன்னும் செலவு அதிகமாயிரும். இன்னைக்கே கையோட தண்ணி ஊற்றிடலான்னு பார்த்தேன். என்ன பண்ணனு தெரியலையே. அம்மா என் பிள்ளைக்கு ஒரு சடங்கு கூட வைக்க முடியாது போலுக்க. நான் இன்னும் 1 வருஷம் ஆகும். எலி குஞ்சு மாதிரி இருக்காளேன்னு நினச்சேன். அவள் என்ன தடுக்கிட்டுன்னு வளர்ந்து நிற்கா. என்ன பண்ணனு தெரியல. இல்ல அவ எம்ல அழுதுட்டு போறாவ. ஏம்ல அவ அழுதாவ? அதாம்ல அந்த பிள்ளை சடங்காயிட்டு தெரியுமா? அதுக்கு ஏன் அழுதுட்டு போறாங்க? நான் தானே அதை பார்த்தேன். இல்ல அவங்க எதுக்கு அழுது போறாங்க? அதுக்கு எல்லா காசு தான் பிரச்சனை. சொந்த பந்தம்னு ஒருத்தரும் கிடையாது. சீர் செய்யணும். மாமேன்னு ஒருத்தர் இருந்தானா செஞ்சிருப்பான். ஆள் இல்லை. இவ தான் செலவு பண்ணணும். இவகிட்டையாவது இவையிலே அங்கங்க 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் வேலைக்கு போறாவ. அது எங்க காணும்? ஊர் முழுக்க 500 ரூபாய் கேட்டு பார்த்துருக்கா உங்களுக்கு. ஒருத்தரும் கொடுக்கல. பிடிமானம் இருந்தா கொடுத்துருப்பாங்க. ஒரு பொம்பளைட்ட கொடுத்துட்டு எப்படி வாங்க முடியும்னு நினைச்சு யாரும் கொடுக்க மாட்டேங்காங்க. அப்படியா? ஆமா மாப்பிள்ள, எங்க வீட்டுல கொடுக்க சொன்னேன். எங்க அம்மா கொடுப்பாங்களாங்க. யார் மாப்பிள்ள கொடுப்பா இந்த காலத்துல? ஆம்பளைல இந்த வீடுனாலும் கொடுப்பாங்க. ஆம்பளைல இல்லாத வீடு யார் கொடுப்பா? அதான் அழுதுகிட்டே போறாவ. இன்னைக்கு தண்ணி ஊத்திட்டா செலவு கம்மி. ஒரு பழமும் இதுவும் கொடுத்து விட்டா போதும். இனி இன்னைக்கு பணம் கிடைக்கலன்னா நாளான்னு வச்சாமன்னு வச்சுக்கோங்க. எப்படியும் காலையில் தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும். சாப்பாடு கொடுக்க வேண்டியது இருக்கும். இன்னைக்குன்னா 500 ரூபாயோட முடிஞ்சிடும். ஒரு நாளைக்கு நாளை கழிச்சுன்னா 3000 4000 கை வச்சிரும். அதுக்கு தான் அழுதுகிட்டே போறாவ. ஓ சரி மாப்பிள்ள, எங்க அம்மா தேடிட்டு எடுப்போவ. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. ஓ தங்கக்கா, ஓ தங்கக்கா. ஏய் ஊர்க்காரி ஒன்றும் பார்க்கலையே. இல்ல மாப்பிள்ள, இந்த வழி யாருக்கும் தெரியாது. தங்கக்கா. எங்க அம்மா இல்ல. உங்க அம்மா எங்க? எங்க அம்மா தெருவுல யார் வீட்டுக்காவது போயிருப்பாவ. இருங்க, நான் போய் எங்க அம்மையை கூட்டிட்டு வரேன். சரி. ஏய் மாப்பிள்ள, இதுக்கு மேல இங்க நின்றுட்டு இருக்க முடியாது. எங்க வீட்டுக்கு விஷயம் போச்சுது. செஞ்சதுல அர்த்தம் இல்லாம போயிடும். ஏதோ நான் செஞ்ச மாதிரி எங்க அம்மா அறுத்து கழிச்சு இங்க அசிங்கப்படுத்திடுவாங்க. செஞ்சதெல்லாம் அந்த போலீஸ்கார் தான். நல்ல மனசு பாத்தியா? ரொம்ப நல்ல சார் தெரியுமா? என்ன இந்த காலத்துல யார்டா இப்படிலாம் செய்வா? சரிடா, நான் கொண்டு உள்ள கொடுத்துட்டு நான் கிளம்புதேன். சரி மாப்பிள்ள, அப்ப நீ உள்ள வச்சுட்டு கிளம்பு. சரி, நான் உள்ள கொண்டு வச்சுட்டு வந்தத. இந்த பொண்ணா? அந்த பாட்டி ஆம்பளையில பார்க்க கூடாதுன்னு சொன்னாவல. ஐயோ, என் முகத்தை இந்த பொண்ணு பார்த்துட்டாளே. சே, அந்த பாட்டி தெளிவா சொன்னாங்களே இந்த மாதிரி நேரத்துல ஆம்பளை முகத்தை பார்க்க கூடாதுன்னு. சாரி, இதுல சேலை பொலம் மாலெல்லாம் இருக்கு. உங்க அம்மா தான் சொல்லிடுறேன். இதுதான் பிடிச்சிருக்கான்னு பாரு. கட்டில உட்கார வேண்டியதுன்னு எதுக்கு வெறும் தரையில உட்கார்ந்துருக்க? எங்க அம்மா தான் உட்கார்ந்து இருக்காவ. இல்ல தரையில உட்கார்ந்துருக்கியா தான் கேட்டேன். ரொம்ப பயந்துட்டியோ? என்ன வாய் அடிப்பா? என்ன வாய் அடிக்க மாட்டுக்கா? எதுக்காக பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க? பார்த்தா என்ன ஆகும்? இதுல என்ன இருக்கு? பார்த்தா என்ன? எதுக்காக அந்த பாட்டி என்ன பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க? ஏன் பார்க்க கூடாது? எதுக்கு பார்க்க கூடாது? பார்த்தா என்ன ஆகும்? சரி, நான் போயிட்டு வரேன்னா. பார்த்து பார்ப்போம். சீக்கிரம் போங்க. சரி சரி. இதெல்லாம் அங்க கட்டில வச்சிட்டு போங்க. இங்க தள்ளியா? ஆமா. சரி. பார்த்தா ஒண்ணுமே ஆகலையே. வேற எதுக்கு பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க? யார்கிட்ட கேட்டாலும் திட்டுவாங்க. இந்த பிள்ளைகிட்டே கேட்போம். என்ன?
இல்ல நான் ஒரு சந்தேகப்ப இல்ல பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்களே எதுக்கு? எனக்கு என்ன தெரியும்? ஓ, ஒண்ணுமே ஆவல. இந்த பாட்டியும் அப்படி சொல்லிட்டு போச்சு. ஆனா பெரிய அக்கா சொன்ன சும்மா போவாத. ஆனா ஒண்ணுமே ஆகலையே. இப்ப இதெல்லாம் நம்பவா நம்பாம இருக்கவானா? ஆகா பெரியவங்க சொன்னா எல்லாம் சரியா இருக்கும் நம்பினே. இப்ப என்னன்னா இத உள்ள தள்ளி வச்சுட்டு போங்க. ஆ, சரி. பைய பழமுடலாம் நான் தள்ளி வச்சுட்டேன். மாலையால வச்சா நசிங்கிறோம். அதுல தொங்க போட்டுட்டா? ம். இந்த மேல ஆணில கொத்து போடுறது என்ன? அந்த மேல அணி சரியா இருக்கும். இந்த அந்த அணி சரியா இருக்கும். இல்ல இல்ல அது ரொம்ப உயரமா இருக்கு. எடுக்க முடியலன்னா கீழே இருக்க அணிலே போட்டுருவோம். ஐயோ ஐயோ நான் போடல. ஆணில போட்டேன். அது கைத்தறி உன் கழுத்துல இருந்துட்டு. சரி சரி நான் கழுத்தி மேல போட்டுருந்தேன். கொண்டா. ம். சரி ஒரு திருப்பு கழுத்துல விழுந்துட்டல. இருக்கட்டும். இப்ப புரியுது எதுக்கு பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னு. நான் வரேன். வரேன். இல்ல தம்பி இருக்கட்டும். ஐயோ பரவாயில்ல நாங்க பிடிங்க. இல்ல அப்பா கிட்ட கேட்டேன். இல்ல என்னங்க அப்போதான் சொன்னாரு. என்னங்க அப்போதான் கொடுத்து விட்டாங்க வாங்கிக்கோங்க. அப்படியா? ஆமா அப்போதான் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் கொண்டு கொடுன்னு சொன்னாரு. என்னங்க அப்போதான் தாய்மாமா தானே. என்னங்க பிடிங்க. அப்படியா? அண்ணன் தான் கொடுத்துட்டாவல? ஆமா இந்தாங்க பிடிங்க. அப்போதான் தந்தாரு. நல்லபடியா நடத்துங்க. சரி அண்ணன் கிட்ட சொல்லிருங்க வாங்கிட்டேன்னு. சரி. வாய்க்கு தான் அண்ணன் அண்ணன்னு சொல்றேன்னு நினச்சிக்கிட்டேன். பரவாயில்ல அண்ணன் அண்ணன் தான். அப்பா இனி நல்லபடியாக சடங்கு நடத்தலாம். ஏன் பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னு இப்ப புரியுது. ஷோ டேக்கிங்ஸையும் உனக்கு என்னடா வயசாகுது? இப்ப எதுக்குடா நீ இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க? தெரியலடா அந்த பொண்ணு முகமே கண்ணுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. கபடி 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 என் டிஷர்ட் எங்க? எம்மா என் டிஷர்ட் எங்க? எம்மா மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற அந்த லைக் தான் எனக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. குட் மார்னிங் சார். எங்கேயோ கேட்ட குரல். சிங்கம். குட் மார்னிங். ஆள் அடையாளமே தெரியல. 3 வருஷம் காட்டுக்குள்ள கடந்திருக்கேன்ல சார். காட்டுக்குள்ள கடந்தீங்களா? என்ன வாங்க போங்கன்னு எப்பவும் தான் வா பொண்ணே கூப்பிட வேண்டியதானே சார்? அப்படி இல்லை இப்போ என்னோட பொண்ணு போஸ்டிங் போயிட்டீங்கல்ல. என்ன சார் நீங்க வளர்த்த புள்ள வாங்க போங்கன்னு சொல்றீங்க? கஷ்டமா இருக்கு சார். உங்களால தானே நான் பொண்ணு போஸ்டிங் போனேன். நான் பாதியை தானே காட்டி கொடுத்தேன். ஆனா அதுல ஜெயிச்சது நீங்க தானே. இல்ல நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிட வேண்டாம். வா போன்னு கூப்பிடறதா இருந்தா நான் பேசுறேன். சரி பர்சனலா பேசும்போது அப்படி பேசிக்கலாம். ஆபீஸ்ல மட்டும் வாங்க போங்க. ஓகே? நான் இப்போ பர்சனலா பேச வந்திருக்கேன். பர்சனலா பேச வந்திருக்கீங்களா? அப்படி கிங்ஸனுக்கு என்ன பர்சனலா இருக்குது? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டீங்களா? என்ன? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இல்ல என் கிங்ஸன் அப்படி எதுவும் பண்ண மாட்டாரு. இல்ல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதை சரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா அதான் நான் இப்போ உங்களை பார்க்க வந்தேன். என்ன சொல்லுங்க. அது இல்ல நான் செஞ்சது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. அந்த வயசுல அறியாம பண்ணிட்டேன். என்ன சொல்றாரு? ஒருவேளை லவ் என் பொண்ணுக்கு. ஐயோ அப்போ எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையா? இவரை எனக்கு மருமகனா வர்றதுக்கு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையா? வேற ஏதாவது பொண்ணை லவ் பண்றாரா? என்ன என்ன பண்ணுங்க? அது வேண்டாம் கிங்ஸன். என் பொண்ணு வாழணும் உங்க கூட. வேற யாரும் வேண்டாம். நான் ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி என்னமோ தெரியல அறியாத வயசுல நான் ஒரு சின்ன தப்பு பண்ணல. அப்போ எனக்கு புரியல. ஒரு பொண்ணுகிட்ட போய் சார் ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்ல. என் பொண்ணுக்கு தான் நீங்க வேணாம். அறியாத வயசுல அந்த பொண்ணுகிட்ட இல்ல
நான் வந்து தெரியாம அந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். எனக்காக நீ காத்திருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டேன். சரி, என்னமோ தெரியல, இந்த 3 வருஷ ட்ரைனிங்ல அந்த பொண்ணை நான் நினைக்காத நாளே கிடையாது. என்ன சொல்றீங்க? நான் அது ஒரு விளையாட்டு நினைச்சிட்டு தான் வந்தேன். அந்த பொண்ணுக்குள்ள ஒரு கம்மலை நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். நான் இது ஒரு விளையாட்டை நினைச்சிட்டு தான் இங்கேருந்து போயிட்டேன். அந்த காட்டுக்குள்ள அந்த பொண்ணை நான் நினைக்காத நாளே இல்லை. அந்த பொண்ணு கூட நான் வாழவே ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த பொண்ணோட நினைவு எனக்கு கொள்ள ஆரம்பிச்சது. சரி, இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு அந்த பொண்ணை நான் பார்க்கலான்னு இருக்கேன். இப்போ அந்த பொண்ணு எந்த கண்டிஷன்ல இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவ இப்போ எப்படி இருப்பானோ எனக்கு தெரியாது. வேற யாரையாவது காதலிக்கலாம், இல்ல கல்யாணம் முடிஞ்சிருக்கலாம். இல்ல இல்ல, இருக்கக்கூடாது. அதுதான் நானும் நினைக்கிறேன். நான் செஞ்சது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாம அவளை மனசுல சுமந்து அவ கூட குடும்பம் நடத்துறது பாவம்னு எனக்கு தோணுது. அவ ஒருவேளை யாருக்காவது சொந்தமா இருந்தா, அதான் அந்த பொண்ணை பார்த்து, அந்த பொண்ணு யாரையும் விரும்பல, கல்யாணம் பண்ணலன்னா என் காதல சொல்லலான்னு இருக்க. அதுக்கு உங்க சம்மதம் எனக்கு தேவை. ஏன் சம்மதம் எதுக்கு உங்களுக்கு? நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, நீங்க ஒரு ஆம்பளை, சம்பத்தியம் பண்றீங்க. அம்மா அப்பா கிட்ட கேட்கலாமே. எனக்கு எல்லாமே இருந்தது நீங்க, எனக்கு வழிகாட்டினது நீங்க. நான் சின்ன வயசுல இருந்து நினைச்சது ஒண்ணுதான், நான் எந்த காரியம் பண்ணாலும் உங்க பெர்மிஷன் இல்லாம செய்யக்கூடாதுன்னு. எனக்கு உங்க அனுமதி தேவை. நான் அந்த பொண்ணை விரும்புறேன், மனசார விரும்புறேன். அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு உங்க பெர்மிஷன் வேணும். சரி, வாங்க போலாம். வாங்க போலாமா? எங்க? ஒத்தையில போய் ஒரு பொண்ணுகிட்ட போய் லவ் சொல்றதுக்கு எனக்கு இன்னும் தைரியம் வரல. பெரிய ஆபீசரு இல்ல, நான் ஆபீசரா போக போறது இல்ல. அப்போ வெட்டி பையனா தான் போக போறேன். புரியல? நான் அந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்லும் போது என்கிட்ட உத்தரவா வருமானம் கிடையாது. என்ன தைரியத்துல அந்த பிள்ளைகிட்ட நான் காதல சொல்லிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியாது. சம்பத்தியமே இல்லாம ஒரு பொண்ணுகிட்ட போய் காதல சொல்லிட்டு வந்துட்டேன். இப்பவுமா அதே நினைப்புலதான் அவ இருப்பா. இப்பவுமே என்ன அவ நேசிக்கிறாளா, என் காதல் அப்செட் பண்ணிருக்காளான்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு சொல்ல போறது இல்ல. நான் என்ன உத்தியோகம் பாக்குறேன்னு அவகிட்ட சொல்ல மாட்டேன். இப்ப போய் நான் அவகிட்ட காதல் சொல்ல போறேன். நீங்களும் வரணும். நான் ப்ளீஸ் சார். சரி, எனக்கு மருமகனா வருவீங்கன்னு பார்த்தேன். எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல. வாங்க சார். சரி. எனக்கு மருமகனா வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். எனக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கலையே. என் பொண்ணு இவர் கூட வாழ்ந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். குணம் உள்ள பையன், பொறுப்புள்ள பையன். அதிர்ஷ்டம் இல்லை எனக்கு. சார் சார், அந்த பொண்ணு வாரா. சரி. இருடி நல்ல சிவன், உன் பிடி என் கையில இருக்கு. சார், அந்த பொண்ணுதான். அந்த வரல அந்த பொண்ணுதான். முகம் தெரியலையே. இருங்க, நான் கிட்ட போயிட்டு முகத்தை காட்ட சொல்றேன். வேண்டாம், இல்ல சும்மா பாருங்க. ஞாபகம் வச்சிருக்கா? சுவாகா. சுவாகாவா? டேய் திருட்டு பயல, ஒழுங்கா என் கம்மல கொடுத்துரு. எங்க அம்மா என்ன தொலைதல அடிச்சிட்டு இருக்காவல. அதுக்காக நாம போச்சு. போண்டா, காணாம போவோம். 1000 ரூபாய்க்கு சடங்குக்கு பொருள் செஞ்சுட்டு என்கிட்ட 3000 ரூபாய் ஆட்டி போட்டு போயிருக்கா. எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கா? ஒண்ணலாம் மறக்க முடியுமா? உன்கிட்ட பெருமை பீத்தின ஒரே ஒரு காரணத்துக்காக என் கம்மல கொண்டாடிட்டு போயிட்ட கவனி பயல. டேய் கவனி பயல, என் கம்மல கொடுத்துருடா. அத சொல்றேன், ஓ கம்மல் சுவாகா. டேய் கவனி பயல, ஒழுங்கா கொடுத்துருடா. முகம் தெரியலையே. முகம் தெரியல புளுக்கு. சரி சரி இரு, என் மடியில தான் கம்மல் வச்சிருக்க. மடியில தான் வச்சிருக்கேன் சொன்னா இங்க போனா. கலாணி பையன் ஒரு நிக்க நானே பாரு. யா பொண்ணு, யா பொண்ணு. உலகத்திலே பொண்ணு லவ் பண்ணதை பார்த்து சந்தோஷப்பட்ட அப்ப நானா தான் இருக்கேன். யோ பொண்ணு. அப்படின்னா தரசிங்க என் மாப்பிள்ள. அப்ப லவ் பண்ணது என் பொண்ணுதானா? திருட்டு பையல, ஒழுங்கா என் கம்மல கொடுத்துருடா. இரு இரு கொடுத்த. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். என்ன? கம்மல் என்கிட்ட தான் இருக்கு. அதனால நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ ஒழுங்கா பேசிட்டேன்னா நான் கம்மலை கொடுத்துருவேன். நீ என்ன கேட்டாலும் நான் சொல்றேன். ஏன்னா என் கம்மல் உன்கிட்ட இருக்குல்ல. என் விதிடா, என் தலைவிதி. நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லி தானே ஆகணும். ஏன்னா என் பொருள் உன்கிட்ட இருக்க. சொல்லி தரடா. என்னடா கேள்வி கேட்க போற? ரொம்ப மரியாதையா பேசுற. ஜோடி பார்த்த நல்லா இருக்கு. கலவாணி பையலுக்கெல்லாம் இவ்வளவுதான்டா மதிப்பு கொடுக்க முடியும். டேய், நான் உன் பக்கத்துல நின்னு பேசுறேன் பாரு. அதுவே நான் உனக்கு கொடுக்க மிகப்பெரிய மரியாதைடா. ஓ அப்படி? ஆமா, திருட்டு பையலுக்கு யாராவது மரியாதை கொடுப்பாங்க?
நீ திருடவே இல்ல. டேய் பாவி பையல, நான் என்னடா திருடனே? என்கிட்ட இருந்து திருடிட்டியா? ஓங்கன் திருடனா? கொன்னே போடுறேன். சரி, क्वेश्चन கேட்டுட்டு என் பொருளை கொடு. உன்ன மாதிரி திருட்டு போயிட்டலாம் ரொம்ப நேரம் பேசக்கூடாது. அப்புறம் போலீஸ்க்கு ஏன் மேலே சந்தேகம் வந்துரும். ஏற்கனவே அங்க ஒரு போலீஸ் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. டேய் ஒழுங்கா குடுறா. சரி நான் கேட்டகரிக்கு மட்டும் போய் சொல்லு. காலேஜுக்கு போறியா? ஆமாடா, இப்பதான்டா போய் சேர்ந்திருக்கேன். 10 நாள் கூட ஆகலடா. ஃபர்ஸ்ட் இயர்டா. அப்புறம் क्वेश्चन இல்ல இந்த காலேஜுக்குலாம் போனா பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிற வயசு. கால தரிச்சிரவ எங்க அம்மா. டேய் நெக்ஸ்ட் क्वेश्चन. அப்பாடா. இல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போனேன். என்னடா சொல்லிட்டு போன? திருட்டு பையல, என் கம்மல் தண்ட திருடிட்டு போன. கம்மலை மட்டுமா திருடிட்டு போனேன்? வேற உன் மனசையும் தான் திருடிட்டு போனேன். கம்மலை மட்டும் கேக்கிய பாதவதி. டேய் அப்படியே என் மனசையும் திருடிட்டு போனியா? அதையும் கூடுறான்னு கொஞ்சமாவது கேக்கியா? திருட்டு பையலுக்கு காதல் கேக்குதோ? எரும மாட்டு பையல ஓடட்ட அடிச்சு விடுறேன் போடா. இங்க பார், நான் என் காதலை உன்கிட்ட சொல்லிட்டு என் மனசை உன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். நீ என் மனசையும் உன் மனசையும் சேர்த்து கொடுத்தனா நான் இந்த கம்மலை நான் உனக்கு கொடுக்கேன். டேய் திருட்டு பையல, என்ன ரொம்ப கடுப்பேத்தாத. இங்க பாரு, நீ அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது கேட்டியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க பாரு, களவாண்டாவது ஒன்னு நல்லபடியா கண்கலங்காம வச்சு காப்பாத்துவேன். எனக்கு அந்த திறமை இருக்குது. ஓ திருட்டு பைய திருடி என்ன கண்கலங்காம பாத்துக்கிட்டியோ? ஆமா. இங்க பாரு, உன்னை கண்கலங்காம என்னால பாத்துக்க முடியும். என் மனசையும் உன் மனசையும் சேர்த்து கொடுத்துட்டேன்னா நான் பாட்டுக்கு கம்மலை கொடுத்துட்டு கிளம்புவேன். டேய் என் கம்மல் தொலைஞ்சு போச்சு. இல்ல உனக்கு நான் மொய் எழுதிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு போறேன்டா. ஆனா உன்ன திருட்டு பையல்ட்ட மட்டும் என் மனசை கொடுக்க மாட்டேன். உனக்கு காதல் கேக்குது. டேய் எரும மாட்டு பையல, கொஞ்சமாவது கண்ணாடில நீ பாத்தியே பார்க்க மாட்டியாடா? அத விடுறா. ஏன் ஸ்டேட்டஸ் என்ன? ஓ ஸ்டேட்டஸ் என்ன? என்ன உன் ஸ்டேட்டஸ்? டேய் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்க போறேன்டா. நீ திருட்டு பைய. ஆமா நீ 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிட்டு இருந்தா. ரொம்ப அசிங்கப்படுத்தாதே. டேய் 10ல பாஸ் பண்ணி அப்படி? டேய் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். அதுக்கப்புறம் 3rd இயர் படிக்கும் போது நான் ஒரு எக்ஸாம் எழுத போறேன் கலெக்டருக்கு. அதுக்கப்புறம் பாரு நான் கலெக்டர். நீ திருட்டு பைய. கலெக்டருக்கும் திருட்டு பையலுக்கு எப்படி ஜாயின் ஆகும்? மனசு இருந்தா ஜாயின் ஆகும். ஏன் எனக்கு ஊர் உலகத்துல மாப்பிளையே கிடைக்காது பாரு. இங்க பாரு, இப்பெல்லாம் பேச வச்சுக்கூடாது. என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. கஷ்டப்படுண்டா. ஏன் கஷ்டப்படாது? என் ஒரு பொண்ணு தங்க கம்மல் அடிச்சிருக்கல, உனக்கு கஷ்டமா தான்டா இருக்கும். டேய் நான் இப்ப சொல்றேன்டா, நீ உருப்படவே மாட்ட. நீ உருப்படவே மாட்ட. டேய் மறுபடியும் சொல்றேன்டா, என் கம்மலை கொடுத்துடுடா. டேய் இப்ப வரைக்கும் எங்க அம்மா சொல்லி சொல்லி தினமே நடிக்கவடா. தென்னமாட்டிவங்கற ஒப்ரான உன் மேல சத்தியமாடா. ரொம்ப அடி வாங்குதியோ? உனக்கு நக்கலா இருக்குன்னா? இல்ல ஃபீலிங்கோட தான் கேட்டேன். நான் தினமும் அடி வாங்கி சாவுறது உனக்கு நக்கலா இருக்கு. உனக்கு ஃபீலிங் வேற வருது. டேய் எங்க அம்மா அடி உனக்கு என்னன்னு தெரியும்லல? எப்படி தெருல வச்சு வாரில சட்டி போடணும் உனக்கு தெரியும்லல? எத்தனை நாள் ஓமனாட்டி நான் அடி வாங்கி இருக்கேன். தெரிஞ்ச இப்படி என் கம்மல திருட்டு போயிட்டே திருட்டு பையல. உங்க நன்னே போலீஸ். அவங்கிட்ட சொல்லுதேன் வாங்கி தரேன்னு போனா. இன்னும் வாங்கி கொண்டு தரான். கொள்ளாளி பைய. ஆகா பாரப்ப செல்லமா அவனையும் அத்தை தான் கிழிச்சிட்டு இருக்காளா? கல்லாளி பையல. கூட்டு கல்லாளி பைய. உங்க அம்மை மாதிரி நீங்களும் இருக்கியே. இன்னும் வாங்கி தரேன்னு சொன்னா. இன்னும் வாங்கி கொண்டு தரான். அவங்கிட்ட வம்பிழுத்து இருக்க. அவனுக்குலாம் இருக்குது. அவன் ஆள் அளந்தலுக்கு அறிவு வளரல. ஆகா அவனை மானங்கனிமல அறுத்து கிழிக்கா. இங்க பாரு, நான் தானடி கம்மலை திருடினேன். அவனை ஏன்டி அறுத்து கிழிக்கா? போலீஸ் இந்த கம்ப்ளைன்ட் கொடுத்த. ஒரு போலீஸ் என்னடா செய்யணும்? ஒருத்தங்க கம்ப்ளைன்ட் கொடுத்தா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். இந்தா நீ இழுத்து அடிக்க அவன் என்னடா போலீஸ்? அவன் எப்படி கொடுப்பான்? நான் கையில சிக்கன் தானே கொடுத்துருப்பான். அவன் என்ன தேடி தான் அலைஞ்சான். நான் தான் கண்ணிலே படல. இருந்தாலும் அவன் என்ன ஒருத்தூர்ல போலீஸ் எல்லாம் கிடையாது. ஒருத்தூர்ல போலீஸ் எல்லாம் கிடையாதா? அவன் அந்த அளவுக்கு ஒருத்தூர்ல போலீஸ் எல்லாம் கிடையாது. ஓ சரிடி, நீ என் மனசை கொடு. டீயா? டேய் கொன்னே போட்டுறேன். நாளைக்கு எனக்கு பொண்டாட்டியாக போற. பொண்டாட்டி தானே போட்டு கொடுக்கணும். பொண்டாட்டியாக போறேனா? ஆமாடி, நாளைக்கு எனக்கு நீ பொண்டாட்டியாக போற. அப்போ டீ போட்டு தானே கூப்பிட முடியும். சரிடி பொண்டாட்டி, அத்தான் வரட்டா? என்னடி பெருமூச்சு வாங்குதா? அத்தம் தடை விடட்டா? இவரும் கொசர்ல அதிகமா தான் இருக்கும் போலுக்கு. சொல்லிடி, பெருமூச்சு வாங்குறியா? அத்தம் தடை விடட்டுமா? இப்ப எதுக்கடி பாக்கத்துக்கு எரிஞ்சா? உனக்கு நான் பொண்டாட்டியோ? ஏண்டி எனக்கு என்னடி குறை? ஒன்னா வாய் பாப்போ இது என்ன முடிவுக்கு வருதுன்னு. ஏய் ஒன்னா வாடா சண்டைக்கு வாடா. சண்டைக்கு வந்துருவேன். வாடா 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 சண்டைக்கு வாடா. உன்னை நான் அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான் நீ நின்னு இருக்க. கொஞ்சம் பெரிய பிள்ளை மாதிரி ஆயிட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன்.
காவாணி எல்லாம் போட்டிருக்காளே நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டேன். உனக்குள்ள அந்த குரங்கு சட்டை இன்னும் இருக்குது. சென்ன பத்தி செருப்பால் அடிச்சாலும் போவாதுமாங்க. கரெக்டா தான் மட்டும் இருக்கு. யார பத்தில போய் குரங்குன்னு சொன்ன? உன்னை பத்தம் சொன்னேன். என்ன பத்த குரங்கு? டேய் நான் யார் தெரியுமாடா? டேய் நான் யார் தெரியுமாடா? நான் தான் வெளியே வருது பாரு. டேங்க அப்பா, அன்னைக்கு என் தோல் மண்டல ஏறி உட்காந்து பேசிக்க டைலாக் எல்லாம் அது அப்படியே வருத. எரும மாட்ட பையல. நீ கூட நச்சுன்னு இருக்க, நான் ஏதாவது சொல்லுதேன்? சும்மா கும்முன்னு இருக்க, நான் ஏதாவது சொல்லுதானா? நீ மட்டும் இல்லைங்க, எப்ப பார்த்தாலும் எரும மாட்டு பையன் சொல்லிக்கிட்டு இருக்கா. டேய் என்ன இப்படி ஓட்டுனல நீ? உண்மை சொன்னேன். நீ உண்மை ஒண்ணு சொல்லி நொட்ட வேண்டாம். ஆள மண்டை பாரு. ஏன் எனக்கு என்ன குறை? திருட்டு பையன். ஆமாமா, உன் இதயத்தை திருடின திருட்டு பையன். ஆமா, நீ வேற எதையுமே திருடல. கலவாணி பையன். என்கிட்ட மட்டும் தான் கம்மல் ஆட்டை போட்டுருக்கேன். நீ எத்தனை பேர் இப்படி ஆட்டை போட்டுருக்க? திருட்டு பையன். உன்ன திருட்டு பையன் நல்லா உன் பேக்கையும் தூக்கிட்டு போறேன். முடிஞ்சா வாங்கிக்க. அதுல 4 நோட்டு புது நோட்டுடா. குடுத்துறே. திருட்டு பையன்னு சொன்னல, திருட்டு பையன் திருடிட்டான். 4 நோட்டு, ஒரு நோட்டு 40 ரூபா. 200 ரூபா கிட்ட கிடைச்சிட்டு. சரி நான் வரட்டா? டேய் திருட்டு பையல, உனக்கு என் பேக்க குடுத்துறே. அதுல நான் கலெக்டருக்கு படிக்கிற புக் எல்லாம் அடங்கி இருக்கு. டேய் அது ஒரு ஆள்ட்ட வாங்கி கொண்டு வச்சிருக்கேன்டா. குடுத்துடா. குடுத்துடா. அப்பெல்லாம் கொடுக்க முடியாது. ஆஹா, இதை எடைக்கு போட்டா கூட 100 ரூபா தேரும் போலுக்க. டேய் எடைக்கு போட போறியா? என்னங்க ரொம்ப தான் மூச்சு வாங்குது. டேய் திருட்டு பையல, படிப்பு பத்தி உனக்கு என்னடா தெரியும்? கஷ்டப்பட்டு படிச்சா தெரியும். டேய் நம்ம ஊர்ல இல்ல, நம்ம மாடுல நாளண்டா +2 ல ஃபர்ஸ்ட் மார்க். உனக்கு தெரியுமாடா? பேப்பர் எல்லாம் என் போட்டோ வந்துச்சு தெரியுமாடா? தெரியும், வெட்டி வச்சிருக்கேன்ல. அது ஏன் பொண்ணுதானா? கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். ஒரு மண்ணு வேண்டாம், என் பேக்க குடு. டேய் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குனவடா, என்ன இப்படி தாங்க வைக்காத. டேய் இப்ப நான் கலெக்டர் படிக்கணும் கனவோட படிச்சிட்டு இருக்கேன். 4 நோட்டு வாங்குறதுக்கு 4 நாள் நெல்லு சுமக்க போயிருக்கேன். குடுத்துறே. நெல்லு சுமக்க போனியா? 200 ரூபாய் யார் வச்சிருக்கா? ஏதோ காலேஜ்லயே அங்கங்க டொனேஷன் கிடைக்கு. அது இதுன்னு வச்சு நானே ஒப்பேத்தி படிச்சிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதை குடுத்துறே. அது தர முடியாது. டேய் குடுத்துறே. தர முடியாது. அப்போ என்ன திருட்டு பையனை கூப்பிடாத. நான் அப்பட்டா கூப்பிடுவேன். குடு. அப்போ தர மாட்டேன். உன்ன பேச்சு வார்த்தை கேட்க கூடாது. குடுடா. குடுடா. தர முடியாது. குடுக்கல குடுறேன். குடுடா. ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நல்லா பார்த்துக்குவேன். ஐ லவ் யூ. என் பேக்க குடு. ஐ லவ் யூ. என் பேக்க குடு. பேக்க கொடுக்கறது இருக்கட்டும். உண்மையிலே நீ என்ன நினைக்கவே இல்லை. இந்த 3 வருஷத்துல என்ன நினைக்கவே இல்லை. நான் அன்னைக்கு காதல் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நீ என்ன நினைச்சு கூட பார்க்கல. என் பேக்க குடுன்னு சொன்னேன். நீ சொல்லு. என் பேக்க குடு. சொல்லு. நீ என்ன நினைச்சல. அப்பெல்லாம் ஒண்ணு நினைக்கிறேன். குடு. அப்போ எதுக்கு +2 ரிசல்ட்ல பேட்டி கொடுக்கும்போது என் பேரை சொன்ன? கிங்ஸன் என்ன சொல்றாரு? எதுக்காக என் பேரை சொன்ன? அது வாய் உளறி வந்துட்டே. வாய் உளறி வரல, உன் உள்ளத்துல இருந்தது வந்துட்டு. ஆமா, திட்டு பையனப்ப யாராவது காதலிப்பாங்க பாரு. என் பேக்க கொடுத்துரு, என் கம்மலையும் கொடுத்துரு. குடுடா என் பேக்க. பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குடே. பிடிச்சிருக்கு. எனக்கு காதல கர்மாந்திர இதுல எதுலயும் நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை வராம தான் 3 வருஷம் காத்துட்டு இருந்தியா? நான் யாரையும் விரும்பல. நான் திருட்டு போய் நினைச்ச விரும்பினால நான் திருட்டு போய்தான். நீ என்ன விரும்பிட்டு இருக்க, எனக்கு தெரியும். இல்ல நீ என்ன விரும்புற. இல்ல. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டி. போயிரு. ஐ லவ் யூ டி. போயிரு. ஐ லவ் யூ டி. இல்லன்னு வரல வாயிலிருந்து. தூக்கி வச்சு 10 நிமிஷம் ஆகுது. போதராது. உன் உள்ளுக்குள்ள நான் இருக்கேன். இந்த திருட்டு பையன் இருக்கான். அன்னைக்கு +2 ரிசல்ட்ல உன்னை பேட்டி காணும்போது நீ ஆர்வ குளர்ல பேசல. எனக்கு புரியணும்னு தான் நீ பேசுன. உன் புத்திசாலித்தனத்தை மீடியால காட்டின. அது எப்படி எதுக்கெடுத்தாலும் கிங்ஸ்லின் வந்தது. அப்புறம் அதை அப்படியே மாத்திர போரிச்சு போயிட்டேன். என்ன உன் நெஞ்சில சுமந்ததுக்கு தேங்க்ஸ். இனி காலம் முழுக்க நான் உன்னை சுமப்பேன். பிடிச்சிருக்கா? எனக்கு காதல கல்யாணம் இதனால நம்பிக்கை கிடையாது. என் கம்மலை கொடு. தர முடியாது. இன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுக்கு வா, கொடுக்க. நிஜமா கொடுக்கணும். நிஜமா கொடுப்பேன். நிஜமா தருவல்ல. நிஜமா தருவேன்.
சரி, வீட்டுக்கு வரேன், கொடுத்துறேன். சரி. மலைக்கு கூறாப்பா இருக்கு, நெல்ல வேற அல்லது ஒரு பை உள்ள காணும். இவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. இவன் வேற கடையில கிடக்கான, ஒரு பையல காணுமா வீட்டுல. பாட்டி, நம்ம இசை தங்கம் வாமா. கடைக்கு வந்தேன் பாட்டி. மேல மச்சில நெல்ல காய போட்டு இருந்துச்சு, மலைக்கு வேற கூறாப்பா இருக்கு, அத கொஞ்சம் அள்ளி வச்சுட்டு போயிருதியாமா. சரிங்க பாட்டி. நீ ஏதாவது வேணும் சொல்லி நான் மாமா கிட்ட சொல்லி எடுத்து வச்சிருவான். நான் அள்ளி வச்சுட்டு போறேன் பாட்டி. ஏமா கொஞ்சம் அள்ளி வச்சிருந்தமா. பரவாயில்ல பாட்டி, இருக்கட்டும், நான் அள்ளி வச்சுட்டு போறேன். வீட்டுல யாரும் இல்ல. ஒரு பய ஒளியில காணல, நானும் அப்பமே வச்சு கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு பய ஒளியில சத்தம் கொடுக்கல. அதான் என்ன மலைக்கு வேற கூறாப்பா இருக்கு. போமா. சரி. எப்பவும் வந்து தைரியமா பேசுவாள, இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி பேசுதா? ஏ தங்கப்பாண்டி, சரி இல்ல, நான் கமலை வாங்கிட்டு கிளம்பிடணும். சொன்ன டயத்துக்கு வந்துட்டா. நான் போன மாதிரியே திரும்பி வந்திருக்கேன். ஆனாலும் உன் மனசுல நான் இருக்கேன்ல, உன் மனசு நிறைய நான் இருக்கேன். நான் எப்பவும் திருடன்னு உன் மனசுல இருக்குது. ஆனாலும் நீ என்ன நேசிக்கிற. ஏன்னா நான் உன்கிட்ட காதல சொல்லிட்டு போனேன். அந்த காதலுக்கு நீ உண்மையா இருக்க. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? காலம் வரும்போது நான் யாருங்கிறத உனக்கு வெளிப்படுத்துவேன். அது வரைக்கும் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் திருட்டு போயிருந்தான். இந்த காதல் தான் எனக்கு வேணும். இதுதான் உண்மையான காதல். கமலை திருப்பி கொடுங்க. நான் போனோம், கற்களிட்டு போச்சு, இருட்ட போதே. இல்ல அது இல்ல, என் கம்மலை கொடுங்க, நான் கிளம்பணும். சரி சரி, கற்களிட போதே. வீட்டில் எல்லாரும் வந்துருவாங்க. நீ கிளம்பு, நான் நைட்டு போல கொண்டுட்டு வரேன் தெருவுக்கு. இல்ல, எனக்கு இப்ப வேணாம். வீட்டில் எல்லாரும் வந்துருவாங்க, நீ கிளம்பு. நான் சும்மாவே தெருவுக்கு கொண்டுட்டு வரேன். எல்லாம் வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிருந்தேன். இப்போ நீ கிளம்பு. இல்ல, எனக்கு இப்ப வேணாம். ஏய், சொல்றேன்ல, வீட்டில் அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க. நீ போ, நான் கண்டிப்பா உங்க வீட்டு வாசல்ல கொண்டு வச்சிருவேன். என்ன நம்பு. இல்ல, எனக்கு வேணாம். சொன்னா கேளு. அண்ணன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. போ, சீக்கிரம் வீட்டுக்கு போ. எல்லாரும் வந்துருவாங்க. நீ வீட்டுக்கு போ, நான் கொண்டுட்டு வரேன். இல்ல, எனக்கு இப்பவே வேணாம். பிடிவாதம் பிடிக்காத. போ, வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போ. யாராவது வேண்டாம், நீ வீட்டுக்கு போ. இல்ல, எனக்கு என் கம்மலை வேணும். என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? இல்ல, நீ கிளம்பு, நீ வீட்டுக்கு போ. சொல்றல, வீட்டுக்கு போ. இல்ல, என் கம்மல் எனக்கு வேணும். இல்ல, இவன் வயசு குளர்ல பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, நீ வீட்டுக்கு போ, நான் கொண்டுட்டு வரேன். இல்ல, எனக்கு வேணும். வயசு குளர்ல பண்ணிக்கிட்டு இருக்கால. இங்க பாரு, இது ஒரு ஈர்ப்பு தான். இங்க பாரு, நீ வீட்டுக்கு போ, நான் எடுத்துட்டு வரேன். இல்ல, இப்பவே எனக்கு வேணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல, நீங்க தந்தாதான் நான் போவேன். போ, வீட்டுக்கு போ, நான் வரேன். போ, வீட்டுக்கு போ. இல்ல, எல்லாரும் வீட்டுல இருக்காங்க. போ. என்ன? நான் தந்ததான் போவேன். உனக்கு என்னாச்சு? ஈஸியா அந்த வயசுல சொல்லிட்டு போயிட்டல. ஈஸியா போ சொல்லிட்டு போயிட்டல. இந்த 3 வருஷத்துல ஒரு நாள் கூட நீ என் கண்ணில் படவே இல்லை.
சொல்லிட்டு போயிட்டேன். ஈஸியா சொல்லிட்டு போயிட்டேன். சாரி. சாரியா? ஒவ்வொரு நாளும் நெருப்புல என்ன மாதிரி இருந்தது. உன் நினைவு என்ன கொள்ளுச்சது. நீ எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எப்படி இருப்ப? இப்படியே என் கற்பனையிலேயே இந்த 3 வருஷத்தை நீ நாசம் பண்ணிட்ட. எனக்கு யாரையுமே பிடிக்கல. உன்னையே நினைச்சு நினைச்சு நான் கிறுக்காயிட்டேன். என்னமோ தெரியல, உன்னை அதிகமா நினைச்சு நினைச்சு என் மனசு அழுக்காயிட்டேன். அழுக்கு, என் மனசு உலக்க அழுக்கு. உன் கூட தினமும் கற்பனையில எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு போயிட்டேன். இனிமேல் உன்னை நான் நினைக்கவே மாட்டேன். உன்னை பார்க்கவே மாட்டேன். உன்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டேன். இனி என் மனசை அழுக்காக்க மாட்டேன். இல்ல, இனிமேல் என் மனசை நான் அழுக்காக்க மாட்டேன். என் கம்மல கூட உனக்கு எனக்கு எதுவும் வேண்டாம். நான் உன்னை மனசுல நினைக்கல, இனி நினைக்க மாட்டேன். என் கம்மல கூட நான் போறேன். நான் போறேன். நான் போறேன். மனசு அழுக்கா இருக்கா? இந்த 3 வருஷமா அழுக்காக்கி வச்சிருக்கியா? அது அழுக்கு இல்ல, சீக்கிரமா புனிதமாக்கிறேன். சீக்கிரம் எல்லா ஏற்பாடும் பண்றேன். சீக்கிரமா எல்லா ஏற்பாடும் பண்ணி அழுக்கு கரை இல்லாது புனிதமானதுதானே நிரூபிச்சிருந்தேன். இப்போ உன் மனசை கரையாக்காம கிளம்பு. கிளம்பு. அப்போ வர போற கிளம்பு. மன வேலை போயிடும் மாதிரி இருக்கு. சீக்கிரம் கிளம்பு. சரி, கை மீறி போயிட்டு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன என்னதுக்கு அந்த புள்ள வந்து நம்ம சொன்னாவ? புள்ளைய காணோம். இல்ல டென்ஷன். அப்போ வரேன். அப்பா என்னது? அப்பா நான் விரும்புறேன்ப்பா. அப்போ பிடிச்சிருக்கு, விரும்பினேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்குவேன். சரி இமாயிசே, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போமா. சரி போனா. ஒன்றும் இல்லை, பயப்படாத. சரியா? சரி பார்த்துப்போ. நான் சாயங்காலம் வந்து பார்க்குறேன். போ. இல்லை, மூத்த 2 பேர் இருக்கான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? தெரியுதுப்பா, அதுக்காக காதல்னு சொல்லிக்கிட்டா வரான். பிடிச்சிருக்கு. வீடு பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. வீடு பார்த்துக்கிட்டு இருக்கியா? உங்க அப்பா தெரிஞ்சுன்னு வச்சுக்க. இல்லப்பா, விரும்பிட்டேன். பொண்டாட்டியை நினைச்சிட்டேன். அதுக்காக நான் பாதியில விட முடியாது. திடீர்னு சேர வேண்டிய சூழ்நிலை வந்துன்னா நான் எங்க கூட்டிட்டு போவேன்? வீடு பார்த்துட்டு இருக்கேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவேன். எல்லாம் மூத்தவ 2 பேர் இருக்கான். இப்ப ஏதாவது பிரச்சனை என்னப்பா பண்ண முடியும்? அதுக்காக காதலிச்சவரை நான் விட முடியுமா? பாரு, தகப்ப இல்லாத புள்ள, கை விட்டுறாத. கை விடுறதா இருந்தா தொட்டிருக்க மாட்டேன்னு. சரி பாத்துக்க, நல்ல புள்ளதான். தெரியும்ப்பா. சரி பாத்துக்க. அப்பா, ஒருவேளை நான் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தா தப்பா நினைக்க மாட்டீங்களே? நீ என்ன சின்ன பையனா? சம்பாத்தி பண்ற, உன் லைஃப் நீ தான் பார்க்கணும். இதுல நான் தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீனும் ஆம்பளை தானே, உன் குடும்பத்தை நீ தான் பார்க்கணும். நான் இல்லை ஒன்றும் நினைக்கல. தேங்க்ஸ்ப்பா. அண்ணனுக்கு கல்யாணம் முடிய முடியும் எதுவும் பண்ண மாட்டேன். ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை சேர வேண்டியது இருந்தனா சேருவேன். அதான் இப்பவுமே சாரி கேட்டேன். சரிடா. எவ்வளோ நம்பிக்கை, எவ்வளோ காதல். நல்லதா இருந்தது.